அவங்க இயேசு கிறிஸ்துவிடம் தர்க்கிக்க தொடங்கினான்னு சொல்கிறாங்க. தர்க்கிக்க தொடங்குறன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தர்க்கிக்கன்ற மீனிங்கை நாங்கள் வாதாட தொடங்கினார்கள், இல்லாது விவாதம் பண்ண தொடங்கினார்கள்னு வச்சுக்கொள்ளலாம். தர்க்கிக்கன்னா வாதாட தொடங்கினார்கள் அல்லது விவாதம் பண்ண தொடங்கினார்கள்னு நாங்கள் சொல்லலாம். அப்போ இவங்க இயேசு கிட்ட இன்னொரு அடையாளத்தை காட்டுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவர் இப்போ தான் ஒரு அற்புதத்தை செய்துவிட்டு அங்கேருந்து இங்கே படகுலேறி வராரு. வந்த உடனே இன்னொன்று கேட்கிறார்கள். இந்த பரிசேயர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இவர்கள் இப்படி சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவின் மனநிலை என்னவாய் இருந்திருக்கும்? இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறான்? அந்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பெருமூச்சு விடுகிறாராம். இவர்கள் இப்படி கேட்டவுடன் இயேசு கிறிஸ்துட பதில் என்னவா இருக்குது? ஒரு பெருமூச்சு விடுகிறதாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. சில நேரம் நாங்கள் ஒரு காரியத்தை நல்லபடி ஆசையாக திருப்தியாக ஃபுல்லாக செஞ்சு முடித்தோன்னே நாங்கள் ஒரு பெருமூச்சு விடுவோம். அப்பாடா, இந்த விஷயத்தை நாங்கள் சக்ஸஸாக செஞ்சு விட்டால் நம்மளுக்கு ஒரு பெருமூச்சு வரும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு ஏக்கத்தோட ஒரு வேலையை எங்களால் செய்ய முடியலை, இது செய்யணும்னு நினச்சி கூட இது செய்ய முடியலைன்னு ஒரு கவலையோடு இருக்கும்போது கூட எங்களுக்கு ஒரு பெருமூச்சு வரலாம். ஐயோ, இது என்னால் செய்ய விடலையேன்னு ஒரு பெருமூச்சு நாங்கள் விடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல விடுற பெருமூச்சு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்து மனவேதனை அடைந்திருப்பார் இல்லையா? அந்த இடத்துல இவ்வளவு செஞ்சு கூட இவங்களுக்கு இது பலன் இல்லைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருப்பார்? அந்த நேரத்தில் ஒரு மனவேதனை அடைந்திருக்கலாம். அதனால் அவர் அந்த இடத்துல ஒரு வேதனையோடு ஒரு பெருமூச்சை அந்த இடத்துல விட்டிருக்கதை நாங்கள் காணலாம். எங்கள் சபையில் இப்போ ஆண்களை விட பெண்கள் அதிகமாக இருக்கிறனால நான் இந்த கதையை சொல்லுறேன். நாங்கள் பெண்களாக இருக்கிறாங்க, நாங்கள் காலையிலேருந்து வீட்டில் அடிக்கடி வேலை செய்வது உண்டு. காலையில் எழுந்தோடனே சமைப்போம், பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும், டியூஷன் அனுப்பணும், வீட்டு வேலைகளை செய்யணும், ஆடைகளை துவைக்கணும், இப்படியான அநேக வேலைகள் பெண்கள் நாங்கள் செய்வதுண்டு. செய்துவிட்டு மாலையில் கணவரோ பிள்ளைகளோ வந்து நீங்கள் ஒரு வேலையை சொல்லிட்டு போயிட்டாங்க, நாங்கள் அது செய்யாமல் விட்டுட்டோம். மாலையில் வந்து எங்ககிட்ட அவங்க நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்யலைன்னு கேட்டால் எங்களுக்கு எப்படி இருக்கும்? காலையிலேருந்து நான் சும்மாவா இருக்கிறேன், இந்த வேலையை செய்யலைன்னு சொல்லி என்கிட்ட கேள்வி வேறு கேட்குறாங்கன்னு எங்களுக்குள்ள ஒரு கோபம் வரும் தானே. அப்போ அதே மாதிரி சிலர் நம்ம அநேக பேரை பார்த்துருக்கோம். எங்கள் சபையில் அநேக பேர் என்ன செய்கிறாங்க? ஊழியங்களை ஓடி ஓடி செய்வதுண்டு. அவங்களோட வீட்டு காரியங்களை செய்கிறாங்களோ இல்லையோ, ஊழிய காரியங்களை ஓடி ஓடி செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு வீட்டுங்களே அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதையும் பொருட்படுத்தாது அவங்க கர்த்தருடைய காரியங்களுக்காக வேலை செய்கிற நபர்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அப்படி செய்கிற நபர்களுக்கு ஒரு காரியம் ஏதாவது மிஸ் ஆகிட்டு தவறி விட்டதுன்னா அந்த சபை அவர்களை குற்றப்படும் போது, சபை ஜனங்கள் அவர்களை கேள்வி கேட்கும் போது அவங்களோட உள்ளம் எப்படி ஒரு வேதனைப்படும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் மனநிலைமை எப்படி இருந்திருக்குன்னு எங்களால் உணர முடிகிறதா? நாங்கள் இயேசு கிறிஸ்து என்ன நினைச்சிருப்பார்? அவரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் இந்த நேரத்தில்? அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்யாதவரா? இவர் மத்தேயு புத்தகம் ஆரம்பத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இன்ன வரைக்கும் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். உண்மைக்குமே மத்தேயு புத்தகத்தை மாற்கு புத்தகத்தை நாங்கள் பார்க்கும்போது மாற்கு புத்தகம் ஒரு மகிமையின் புத்தகமாக விளங்குது தானே. நாங்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து இன்று 8ஆம் அதிகாரம் வரை நாங்கள் படித்து முடித்திருக்கிறோம். இதிலிருந்து இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை, அநேக சுகப்படுத்தல், பிசாசுகளை துரத்துகிறார், நோயாளிகளை சுகமாக்குகிறார், மரித்தோரை உயிர்ப்பிக்கிறார், இப்படி அநேக அற்புதங்களை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு மகிமையின் புத்தகமாக எங்களுக்கு விளங்குது இயேசு கிறிஸ்துவின். அப்போ இவர் இவ்வளவு அற்புதங்களை செய்யும் போது சில நேரம் பரிசேயர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. அவங்க இவர் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை அவர்கள் பார்த்து இருக்கிறார்கள். பார்த்திருந்தும் கூட அவர்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அவங்களுடைய விசுவாசம் இன்னும் பலப்படவில்லை. அவங்க அது விசுவாசத்தை அவங்க பார்த்து கூட அவர்களுடைய நோக்கம் என்னவா இருந்தது? இயேசு கிறிஸ்து அவங்க குறை கூறணும், குற்றப்படுத்துறது மாத்திரமே பிரியமானவர்களே அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறதை நாங்கள் அவதானிக்கிறோம். என் வீட்டில் நடந்த ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
எங்களுடைய மகளுடைய கிளாஸில் நிறைய பேர் ஃபோன் வச்சுருக்குறாங்கன்னு சொல்லி எங்களோட மகள் எங்ககிட்ட ஒரு ஃபோன் கேட்டு சரியான கரைச்சல் பண்ணுனா. அப்போ அது ஒரு டார்ச்சராக எங்களுக்கு மாறிச்சு. ஃபோன் வாங்கித்தாங்கன்னு. அப்போ எங்களோட கணவர் சொன்னார், நீங்கள் ஓலெவல் எடுத்து முடிங்க, நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் வாங்கித்தாரேன்னு சொல்லி. ஓலெவல் எழுதி 1 மாதம் கழித்து விட்டது. 1 மாதத்தில் திரும்ப அந்த டார்ச்சரை அவங்க தொடங்கிட்டாங்க. எனக்கு ஒரு ஃபோன் வாங்கித்தாங்கன்னு சொல்லி. அப்போ நானும் எங்கள் கணவரும் சரி என்ன செய்யன்னு சொல்லி ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஃபோனை வாங்கி கொடுத்தோம். அந்த ஃபோனோட விலை பெரிய மகளே ஒரு 50,000 60,000க்கு இடைப்பட்ட விலையாய்த்தான் அந்த ஃபோன் இருந்தது. அந்த ஃபோன் எங்களோட வீட்டில் வந்த நாள்லேருந்து அந்த ஃபோனை ஒரு பொக்கிஷத்தை பாதுகாப்பாங்க. எப்படி அதை பெட்டி உள்ள போடுறது, மூடுறது, சார்ஜர் போடுறது, சரியான டைமுக்கு தான் சார்ஜர் போடுவா. 1 நிமிஷம் கூட கூடி போகக்கூடாது, ஏன்னா ஃபோன் பேட்டரி வீக் ஆகிருமா. அப்படி அந்த ஃபோனை பொக்கிஷத்தை போல் பாதுகாத்தாள். அதுக்கப்புறம் எங்களோட சின்னவர் அந்த ஃபோனை தொட்டுட்டா போதும், அந்த நாளே முடிஞ்சிடும். நான் அவருக்கு சொல்லியிருக்கேன், எந்த காரணத்துக்கு கொண்டு அவங்களோட ஃபோனை நீங்கள் தொட்டுறாதீங்கன்னு சொல்லி. இப்படி போய்கொண்டு இருக்கிறது பொழுது 1 மாதம் கழித்து பிரியமானவர்களே, அவங்க 176 பஸ்ஸில் 176 பஸ்ஸில் கிளாஸ் போகும்போது யாரோ அந்த ஃபோனை திருட போயிட்டு ஃபோனை களவெடுத்துட்டாங்க. சரியா? அப்போ இவங்க போன கிளாஸில் அன்னைக்கு முழு நாள் இவங்க அழுதுருக்காங்க. டீச்சரால் பொறுக்க முடியலை. ஒரு 10 மணி போல் எனக்கு வீட்டுக்கு கால் வருது. டீச்சர் சொல்கிறாங்க, உங்களோட மகள் கொண்டு வந்த ஃபோனை தொலைச்சிட்டு ஒரே அழுகையாக இருக்குதுன்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், சரி டீச்சர், இப்போ எனக்கு தெரியும் தானே இவங்க ஃபோன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்கன்னு. அப்போ நான் டீச்சருக்கு சொன்னேன், சரி டீச்சர், அந்த ஃபோனை பற்றி கவலைப்பட வேணாம், சொல்லுங்கள், கிளாஸை முடிச்சுட்டு வீட்டை வர சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு என் கணவருக்கு கால் பண்ணி சொன்னேன்னா அவர் போயிட்டு போலீஸில் என்ட்ரி எல்லாம் போட்டுட்டு வந்துட்டார். அதுக்கு பிறகு இது முடிஞ்சு இவங்க கிளாஸ் போயிட்டு 4 மணிக்கு திரும்ப வீட்டுக்கு வராங்க. ஒரு செத்த வீட்டுக்கு, ஒரு மரண வீட்டுக்கு போன மாதிரி முகம் எல்லாம் வீங்கி அழுந்து வீட்டுக்கு வராங்க. எனக்கு தெரியும் தானே இந்த ஃபோன் போனால் இன்றைக்கி நாள் சரி, இனி நாளே முடிஞ்சிடும். ஒரு 2 நாளாக படுத்து அழுது சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் குடிக்கக்கூட வேணான்னு அழுது முகமெல்லாம் வீங்கி போச்சு. சரி, 3ஆம் நாள் கடந்தது. திரும்ப எழும்பி அவங்க கிளாஸுக்கு பழைய மாதிரி போனாங்க. போயிட்டு திரும்ப வீட்டுக்கும் வரும்போது பிரியமானவர்களே, அவங்க போன முகம் கொஞ்சம் மாறி போய் சிரித்த முகத்தோடு வந்தா. அப்போ நான் நினச்சேன், என்ன திருடு போன ஃபோன் கிடைச்சிட்டோ என்னதுன்னு சொல்லி நான் கேட்டோன்னு அவங்க சொன்ன பதில், அநியாயம் டே, நான் எனக்கு 50,000 60,000 கொடுத்து இந்த ஃபோனை வாங்கினதுக்கு 1,00,000 சொச்சம் கொடுத்து ஐஃபோனை வாங்கி கொடுத்துருந்தானா இந்த நேரம் ட்ராக் பண்ணி அந்த ஃபோனை கண்டுபிடிச்சிருக்கலாம் தானே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இதை கேட்டோன்னே கோவப்படவா அழுவவா சிரிக்கவான்னு இருந்துச்சு. 50,000 60,000 போனதுக்கே நாங்கள் 3 நாள் சரியான கவலைப்பட்டோம். 1,00,000 போயிருந்தா எப்படி இருக்குன்னு. இப்படித்தான் பிரியமானங்களே, மனுஷனுடைய வாழ்க்கை எதையுமே எங்களால் திருப்திப்படுத்த முடியாது. எவ்வளவு தான் எங்களுக்கு இருந்தாலும் எங்களுக்கு எப்படி இருக்கும், அது பத்தாது போதாதுன்ற ஒரு நிலைமையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பைக் இருக்க ஆளுக்கு என்ன தோணும், ஒரு கார் வாங்கணுன்ற ஒரு ஆசை வரும். ஒரு கார் இருக்க ஆளுக்கு என்ன தோணும், ஒரு ஜிப் வாங்கணுன்ற ஒரு ஆசை வரும். அதே போல தான் ஒரு சின்ன வீடு இருக்க ஆளுக்கு ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஒரு ஆசை வரும். இது தான் மனுஷனுடைய வாழ்க்கையின் இயல்பு பிரியமானவர்களே. இதை எங்களால் மாற்ற முடியாது. அப்போ பரிசேயருக்கு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல பரிசேயருக்கு ஒரு அடையாளத்தை காட்டியிருந்தால் அவர்கள் அது போதும்னு விட்டுட்டு போயிருப்பாங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை இது போதும், இயேசு கிறிஸ்து இதை செய்துட்டாருன்னு போயிருப்பாங்களா? நிச்சயமாக அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இதுவும் பத்தாது, இதுவும் போதாது, இன்னொன்று செய்யுங்கன்னு கேட்கிற ஜனமாக தான் அந்த பரிசேயர்கள் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. இதை அப்போ இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்வார், இதை கேட்ட உடனே இயேசுமுத்து அதனால தான் என்ன செய்வார், ஒரு வேதனையோட ஒரு பெருமூச்சு விடுகிறதை நாங்கள் காண்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்தார்னு அந்த வார்த்தை சொல்லுகிறதா? இல்லை. இயேசு 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுனா, இயேசு கிறிஸ்து படகில் ஏறி அக்கறைக்கு போய்விட்டார். அவர் ஒரு அடையாளத்தையும் செய்யாமல், பரிசேயர்களுக்கு என்னத்தான் செஞ்சாலும் பலனில்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவர் அந்த இடத்துல ஒரு அடையாளத்தை காட்டாமலே போய்விட்டார். பிரியமானவர்களே, இவர் இப்படி போன பிறகு என்ன நடக்கிறது? அப்போ அவர் என்ன செய்கிறாரு, இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த சீஷர்களுக்கு நான் ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு நினைக்கிறாரு. பாடத்தை கற்பிக்கணும்னு நினச்சி 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதுவின் புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள்.
புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கூறுகிறார். ஏன் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் கூறுகிறார்? நாம் சில வேளை சகோதரர்களே, நாங்கள் வீட்டில் ரொட்டி செய்வது உண்டு தானே. நாங்கள் அநேக நேரம் ராவு சாப்பாடுக்கோ இரவு உணவுகளுக்கோ காலையோ ரொட்டி செய்து சாப்பிடுவது உண்டு. அந்த ரொட்டி செய்யும் போது எங்கள் மாவு கலவையில் நாங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஈஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது தானே. அந்த ஈஸ்ட்டில் நாங்கள் ஒரு கரண்டியோ அரைக்கரண்டியோ அந்த ஈஸ்ட்டை அந்த மாவு கலவையில் நாங்கள் கலந்தால் அது என்ன நடக்கின்றது? அந்த மாவு கலவை என்ன செய்து கொஞ்சம் புளிப்பாகி உப்பி வரும். அந்த ரொட்டி என்ன செய்து உப்பி வர தன்மையை அந்த ஈஸ்ட் அந்த ரொட்டி மாவு கலவைக்கு கொடுக்கின்றது. இந்த ஈஸ்ட் ரொட்டியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்களோட அம்மா அடிக்கடி இந்த ரொட்டி போடுவதுன்று அதை நான் அடிக்கடி அவதானித்திருக்கேன். அதனால் ஈஸ்ட் கலந்தவுடன் அந்த ரொட்டி என்ன செய்யும், கொஞ்சம் புளிப்பு தன்மையாகி அந்த ரொட்டி உப்பி வர தன்மையை கொடுக்கும். பிரியமானவர்களே, அதனால தான் இயேசு கிறிஸ்து நாங்கள் எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாடு சோறு தான். எங்களோட வீட்டில் லஞ்சுக்கு எப்பயுமே சோறு தான் இருக்கும். ஆனால் அந்த நாட்களில் வேதத்தில் சொல்லியிருக்குது அப்பத்தை பத்திரம். அப்பமுன்னா நாங்கள் ரொட்டியை தான் வைத்துக்கொள்ளணும். ரொட்டியை தான் அவங்க உதாரணமாக அப்பம்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, அப்போ அந்த ரொட்டியை தான் அநேகர் வேதத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். சாப்பிட்ற சாப்பாடு வேதத்தில் அப்பம் என்று குறிப்பிடப்பட்டது. கொஞ்சம் புளித்த மாவு என்ன செய்யுமா, முழு மாவையுமே புளிக்க செய்யுமா. பிரியமானவர்களே, ஒரு நல்ல மாவு கலவையில் நாங்கள் கொஞ்சம் புளித்த மாவை சேர்த்தா என்ன செய்வோம், அந்த மாவு கலவை என்ன செய்யுமா அப்படியே புளிப்பாகி விடும். அதனால் எங்களுக்கு தெரியும், எதையுமே கொஞ்சம் புளிப்பான ஒரு சாமனம் போட்டால் இருக்க எல்லாமே என்ன செய்யும், புளிப்பு டேஸ்ட்டை கொடுக்குற சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து புளித்த மாவு என்று போதிப்பது என்னது? புளித்த மாவு என்று அவர் என்ன சொல்கிறார்? பரிசேயருடையும் ஏரோதியருடைய பிழையான போதனைகளுக்கு ஏமாந்து விடக்கூடாதுன்னு கர்த்தர் ஒரு பாடத்தை அவர்களுக்கு கற்பிக்க நினைக்கிறார். அந்த பரிசேயருடையும் ஏரோதியருடையும் போதனைக்கு நாங்கள் ஏமாந்து கூடக்கூடாதுன்னு, இந்த சீஷர்கள் ஏமாறக்கூடாதுன்னு இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன செய்ய போகிறாரு, ஒரு பாடத்தை கற்பிக்க நினைக்கிறாரு. பெரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எவ்வளவு தான் பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் இந்த பரிசேயர்கள் போல ஏரோதியர் போல அநேகர் நம் வாழ்க்கைக்கு வந்து போவதுண்டு. நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த பரிசேயரும் ஏரோதியரும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் உண்டு. நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, இந்த பரிசேயர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாதவர்கள் அல்ல. அவர்கள் இயேசு கிறிஸ்து செய்த எத்தனையோ அற்புதங்களை பக்கத்திலிருந்து பார்த்து கூட இருக்காங்க. இருந்தும் கூட அவங்களுடைய நோக்கம் என்னமாக இருந்தது? இயேசு கிறிஸ்துவை குறை கூறுவதும் குற்றப்படுத்துவது மாத்திரமே அவங்க நோக்கமாய் வைத்திருந்தார்கள். எங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வரலாம். நாங்கள் எல்லா காரியங்களையும் சில நேரம் பர்ஃபெக்டாக செஞ்சுருப்போம், சரியாக செஞ்சுருப்போம். நாங்கள் எங்களோட வேலையில் எந்த பிழையுமே இருக்காது, எல்லாம் நாங்கள் சரியாக செஞ்சுருப்போம். ஆனால் நாங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தவறினால், பிழை செய்தால், அதை சொல்லி சொல்லி அடிக்கிறதுக்கு 1000 பேர் நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க இல்லையா? ஆனால் நாங்கள் எவ்வளவோ நல்ல காரியங்கள் செய்திருப்போம், அதை சொல்ல கடைசியில் ஒருவர் கூட எங்கள் வாழ்க்கையில் இருப்பதில்லை. பிரியமானவர்களே, இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதனால் தான் இயேசு கிறிஸ்து இந்த பரிசேயர் போன்ற ஏரோது போன்ற ஆள்கள் மனுஷரிடம் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். நான் நன்கு அறிந்த ஒரு சகோதரர் இருந்தார். பிரியமானவரே, அவர் இந்து குடும்பத்தில் ஆரம்பத்தில் இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். காலப்போக்கில் அவருடைய நல்ல நண்பர்களோட உறவுனால அவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டாரு. ஒரு நல்ல ரட்சிப்பை அவர் பெற்றுக்கிட்டாரு. அவர் என்ன செய்து வேதத்தை பற்றி நன்கு கற்க ஆரம்பித்தார். நாங்கள் வேதத்தை வாசிக்கிறத நாங்கள் பார்த்துருக்குறோம். எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன வயசில் நாங்கள் சண்டே ஸ்கூல் போகும் காலங்களில் மனனம் செய்வதுண்டு, வேத வசனங்களை மனப்பாடம் செய்வதுண்டு தானே. அப்படி மனப்பாடம் செய்யும் போது இந்த வசனம் இந்த அதிகாரத்தில் இருக்குதுன்னு எங்ககிட்ட அடிக்கடி பேசியது உண்டு. அப்போ உண்மையில் நாங்கள் சரியான சந்தோஷப்படுவோம், இவருக்கு வேதத்தை குறித்திய நல்ல அறிவு வந்திருக்குன்னு. அவருக்கு ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் வேலை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பிரியமானவர்களே,
கொஞ்சம் காலம் அவர் அந்த கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் வேலை செய்து இயேசு கிறிஸ்துவோட ஒரு நல்ல உறவில் இருந்ததை நாங்கள் அவதானித்தோம். நாட்கள் செல்ல செல்ல அவர் அந்த கிறிஸ்தவ ஸ்தாபனத்திலிருந்து வெளியே வர ஆரம்பித்தார். அது வெளியே வந்து நாட்கள் செல்ல தவறான நண்பர்களோடும் அதாவது தவறான உறவுகளோடும் அவர் சேர ஆரம்பித்தார். கிறிஸ்துவை அறியாத நபர்களோடு அதிகமாக சேர ஆரம்பித்தார். பிரியமார்களே, அவருடைய வாழ்க்கை திசை மாறியது. இயேசு கிறிஸ்துவை அவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாரான்னு கூட கேட்கிற ஒரு நிலைமையில், அவரை பார்த்தா இவர் இயேசு அறிஞ்சிருப்பாரான்னு கூட எங்களுக்கு கேட்கிற ஒரு நிலைமை தோணியது. அதை பார்த்து நாங்கள் ரொம்ப வேதனைப்பட்ட சந்தர்ப்பங்கள் ஒன்று. பிரியமார்களே, இதற்கு காரணம் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவர் சேர்ந்த நபர்கள், அவர் சேர்ந்த உறவுகள் அப்படியா இருந்தது. பிரியமானவரே, இப்படிப்பட்ட பரிசேயருடன் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தான் இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதனால் நான் சொல்லவில்லை கிறிஸ்தவரை இல்லாதவரோடு சேராதீங்கன்னு சொல்லி. நான் சொல்லுறேன், சேருகிற நபர்களோடு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது கட்டாயம் அவசியமாகும். சிலர் சொல்லுவாங்க, ஒருவரை நான் குழியிலேருந்து தூக்கி விட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த குழியில் அவங்க விழுந்திருக்கிறத நாங்கள் அவதானிச்சிருப்போம். அவங்க போவாங்க இன்னொருத்தருக்கிற, நான் இவரை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரேன்னு அந்த குழியிலேருந்து இவரை நான் தூக்க போகிறேன்னு. கொஞ்ச நாள் திரும்பி பார்த்து அவங்களும் அந்த குழியில் சேர்ந்து விழுந்திருப்பதை நாங்கள் அநேக பேருடைய வாழ்க்கையில் அவதானித்திருப்போம். அதனால தான் இயேசு கிறிஸ்து இதை உவமையாக சொல்லுகிறார். இந்த பரிசேயர் ஏரோதியர்கள் போல நபர்களோடு அவர்களைப் போல நபர்களோடு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் அந்நியருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி கூறுவது நம்முடைய கடமையாகும். அது கட்டாயமான ஒரு கடமையாகும். நாம் பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கு சொல்லுவது நம்முடைய அவசியமாகும். ஏன்னா நாங்கள் பெற்ற ரட்சிப்பு, கர்த்தர் எங்களை எப்படி மீட்டார், நான் எந்த வாழ்க்கை வாழ்ந்தேன்னு, இப்போ நான் இயேசு கிறிஸ்துவோடு இப்படி இருக்கிறேன்னு நாங்கள் இயேசு கிறிஸ்துவோட சாட்சியை சொல்லுவது, இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வது கட்டாயம் அவசியமாகும். பிரியமானவர்களே, ஆனால் அதே போல் நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களை, நம்முடைய பிரச்சனைகளை நாங்கள் ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரமே பகிர்ந்து கொள்ளணும். நாங்கள் அந்நியரோடு பகிர்ந்து கொள்வதை விட ஆவிக்குரிய நபர்களோடு பகிர்ந்து கொள்வது அவசியமாகும். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், இயேசு கிறிஸ்து ஒரு பாடத்தை கற்பிக்க நினைக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? இந்த பரிசேயர் செய்தது, பேசுனது, இதெல்லாம் அவர் பார்த்துவிட்டு அவர் என்ன நினைக்கிறாரு? இந்த சீஷர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இயேசு கிறிஸ்து சீஷர்கள்கிட்ட போயிட்டு என்ன சொல்கிறாரு? நினைக்கும் போது அந்த இயேசு கிறிஸ்து நினைக்கிறாரு, நான் இவங்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு. ஆனால் அதுக்குள்ளே சீஷர்களோட சிந்தனை என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சோறு தான் முக்கிய மாதிரி அவர்களெல்லாம் என்னது, அப்பத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்துட்டாங்க. எங்ககிட்ட ஒரு அப்பம் தானே இருக்குன்னு அவங்களோட நினைவு எல்லாம் அந்த சாப்பாடை பற்றியே போனது. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டாரு? ஒரு புளித்த மாவை பற்றி சொன்னோன்னு அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து சாப்பாடை பற்றி தான் சொல்ல போகிறாருன்னு சொல்லி அதை பற்றி தான் பேச போகிறார்கள் என்று சீஷர்கள் நினைத்து விட்டார்கள். கிறிஸ்து புளித்த மாவுடனே சொன்னோன்னே அவங்களோட நினைவுகள்லாம் ஒரு அப்பத்தை குறித்து ஃபுல்லாக, அவங்களோட மைண்ட் ஃபுல்லாக அப்பமாகவே போய்விட்டது. பிரியமானவர்களே, அப்போ இயேசு கிறிஸ்து இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு அவர் அறிந்துக்கிட்டாரு. அவருக்கு தெரிஞ்சிட்டு இவங்க என்னத்தை நினைக்கிறாங்க, இவங்க அப்பத்தை பற்றி தான் நினைக்கிறாங்கன்னு இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டார். பிரியமானவர்களே, ஆனால் அப்போ இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு என்ன சொல்லுகிறார்? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் உங்கள் இருதயம் கடினப்பட்டிருக்கிறதா? இப்படி சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீங்கள் இன்னும் சிந்திக்காமல் இருக்கிறீங்களா, நீங்கள் உணராமல் இருக்கிறீங்களான்னு சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இந்த பரிசேயர் தான் இப்படி இருக்கிறார்கள்னு பார்த்தா இயேசுவோட கூட இருக்கிற சீஷரும் இப்படித்தான் இருக்கிறாங்க. அவர்களும் இன்னும் இயேசுவை உணர்ந்து கொள்ளவில்லை. பிரியமானவர்களே, சில வேளை மற்றவர்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது எங்களுக்கு சொல்ல வந்தால் என்ன தான் அவங்க சொன்னாலும் பரவாயில்ல, எதனாலும் நீங்கள் சொல்லிட்டு போங்கன்னு காதில் வாங்குகிற சந்தர்ப்பங்கள் குறைவு தானே. யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, நானும் சில நேரம் அப்படி இருப்பேன். யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன, நாங்கள் செய்கிற வேலையை செய்வோன்னு நாங்கள் செய்து கொண்டு போகிற சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும்.
ஆனால் எங்களோட கூடவே இருந்து எங்களை அறிந்து எங்களை நன்கு பழகின ஒரு நபர் வந்து எங்களை பற்றி, எங்களோட கூட இருக்க ஒரு ஆள் எங்களை பற்றி ஒரு தப்பாக ஒரு வார்த்தை சொன்னால் எங்களோட உள்ளம் எவ்வளோ ஒரு வேதனைப்படும், எங்கள் மனசில் ஒரு கஷ்டம் வரும் தானே. இவ்வளோ நாள் என் கூடவே இருந்திருக்காங்க, என்னை பற்றி தெரியாமல் இருந்துக்கிட்டாங்களே, என்னை பற்றி அறியாமல் எனக்கு இப்படி சொல்லிவிட்டார்களே என்று எங்கள் உள்ளத்தில் ஒரு கவலை வந்திருக்கும் இல்லையா. நாங்கள் எல்லாரும் இதை அவதானித்திருப்போம். இப்படித்தான் இயேசு கிறிஸ்துவோட மனநிலையும் அந்த நேரத்தில் இருந்திருக்கும். என் கூடவே இருக்கிறாங்க, இந்த சீஷர்கள் என்னை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்கன்னு அவர் நினச்சிருக்கலாம். பிரியமானவர்களே, 18ஆம் வசனம் இப்படியாய் கூறுகிறது, உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாதிருக்கிறீர்களா, காதுகள் இருந்தும் கேளாதிருக்கிறீர்களா, நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா. இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாமல் இருக்கிறீர்களா, காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிறீர்களா, நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா என்று சீஷர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு வார்த்தை கேட்கிறார். நாம் இன்று நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்தால் நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம், என்னை உட்பட சொல்லுகிறேன், நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்பொழுது இந்த கேள்வியை இயேசு கிறிஸ்து நம்மிடம் கேட்டால் நாங்கள் என்ன பதில் கூறுகிறவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இப்போ எங்களோட விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் நம்மை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். 19ஆம் 20ஆம் வசனங்களை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கேட்ட கேள்விகளுக்கு அவர்களே பதிலை கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களிடம் என்ன கேட்கிறாரு, நீங்கள் எத்தனை கூடைங்க மிகுதியாக எடுத்தீங்கன்னு இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து கேட்கிறார். அதற்கு சீஷர்கள் என்ன சொல்லுகிறார்கள், 12 கூடைகள் 7 கூடைகள் மிகுதியாக எடுத்தோன்னு சீஷர்களே அதுக்கான பதிலை கூறுகிறார்கள். அதை பார்த்து கூட அவர்களுடைய விசுவாசம் பலப்படவில்லை. பிரியமானவர்களே, அவங்க அந்த அற்புதத்தை செய்யும் போது மிகுதியான கூடையை எடுத்ததே அந்த சீஷர்கள் தான். அந்த இடத்துல அற்புதம் செய்கிற இடத்துல அவரோட கூட இருந்ததே அந்த சீஷர்கள் தான். பந்தி இருக்க பண்ணினது சீஷர்கள் தான், மிகுதியாக எடுத்ததும் அவங்க தான். ஆனால் அவங்களோட விசுவாசம் பலப்படாதபடி இன்னும் இருக்கிறது. பெரியமார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் எங்களுக்கு வந்து போவதுண்டு. நாங்கள் இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனையை நிற்கினார், இதை செஞ்சார் அதை செஞ்சாருன்னு அநேக சாட்சிகளை சொல்லியிருப்போம். அநேக இடங்களில் நாங்கள் சாட்சிகளை பகிர்ந்திருப்போம். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த நேரம் என்னை இப்படி மீட்டார் இப்படி காத்தார்னு சொல்லியிருப்போம். இன்றைக்கி எங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், இயேசு கிறிஸ்து செஞ்ச பழைய அற்புதம்லாம் எங்கேயோ ஓடி போயிடும், எல்லாமே மறந்து போய்விடும். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை தான் எங்கள் கண் முன்னையில் இருக்கும் தானே. பிரியமானவர்களே, அதை குறித்திய சிந்தனை, அதை குறித்திய அழுகை, அதை குறித்த வருத்தம் தான் எங்களுக்குள்ளே இருக்கும். நாங்களே எங்களை குழப்பிக்கொண்டு எங்களை வருத்தி கொண்டு நாங்களும் குழம்பி எங்களோட இருக்கிறவர்களை சேர்த்து குழப்புகிற நபர்களாக நாங்கள் இருப்போம் அல்லவா. நாங்கள் இது எங்கள் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். பிரியமானவர்களே, ஆனால் நாங்கள் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன் நம் மத்தியில் இருக்கிறதை நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. மாற்கு புத்தகத்தில் தொடக்கத்திலிருந்து இதுவரை பார்த்த மகிமையின் தேவன் எங்களோடு இருக்கிறதை நாங்கள் மறந்து கூடாது. பிரியமானவர்களே, நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்று வரை எங்களை வழிநடத்தி எங்கள் கரங்களை பிடித்து வந்த தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறான்னு நாங்கள் மறந்து போய்விடக்கூடாது. கடைசியாக 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி, அப்படியானால் நீங்கள் உணராதிருக்கிறது எப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்கிறார். இன்று நம் வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமார்களே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவை உணர்ந்தவர்களாக வாழ்கிறோமா? எங்களோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து எந்த நிலையில் இருக்கிறாரு? நாங்கள் இயேசு கிறிஸ்துவை உணர்ந்து கொண்டவர்களாக இருக்கிறோமா? அதே நிலையில் நாங்கள் எங்களை தலைகளை தாழ்த்துவோம், நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கிறோம். நம் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உணர்ந்தவராக இருக்கிறோமா? நாங்கள் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி இல்லாவிட்டால் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மாற்ற முயற்சிப்போம். நம் இயேசு கிறிஸ்து நம் வாழ்க்கையில் செய்த எல்லா அற்புதங்களையும் நாங்கள் நினைவு கூறுவோம்.
நாங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது, கஷ்டத்தில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது, கண்ணீரில் இருக்கும்போது நம் இயேசு கிறிஸ்து நம்மளை எப்படி மீட்டார், அந்த பிரச்சனையே தெரியாமல் எங்களை எப்படி நடத்திக்கிட்டு வந்தார், எங்களை எப்படி அந்த பிரச்சனையிலேருந்து தூக்கிட்டு வந்தார்னு நாங்கள் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நாம் அநேக வேலைகளை செய்கிறவளாக இருப்போம். அநேக கஷ்டத்தின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்தாலும் கூட நாங்கள் ஒரு சிறு நேரத்தை இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமையாகும். இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாகும். பிரியமானவர்களே, நாங்கள் செற்ற ரட்சிப்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாகும். நாம் ஒரு ஜெபத்தை செய்து முடிப்போம். நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, என் வாழ்க்கையில் நான் இன்னும் உங்களை உணராமல் இருக்கிறேனா சுவாமி? எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது ராஜா? அப்பா, நீங்கள் எங்களை பார்த்து பெருமூச்சு விடுகிற நபராக நான் இருக்கிறேனா சுவாமி? எங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க சுவாமி. நாங்கள் எந்த இடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும்னு நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நீங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுங்க சுவாமி. எங்கள் பிழைகளை நாங்கள் சரி செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்களே எங்களை திரும்பவும் ஒரு புதிய ஜீவியத்தில் எங்களை வழி நடத்துங்க சுவாமி. நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் அநேக செஞ்சுருக்கீங்க, ஆனால் நாங்கள் உங்களுக்காக என்ன செஞ்சுருக்கோன்னு எங்களுக்கு நினைவு கூற உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ உங்களுடைய பலத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. எங்கள் பலவீனத்தை எல்லாம் எடுத்து போட்டு உங்கள் பலத்தினால் நீங்கள் எங்களை இடை கட்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்களே எங்களோட கூட கடந்து வரும்படி, எங்கள் கரங்களை பிடித்து வழிநடத்தும்படி என் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். நன்றி.